மேற்கு பீகார்ல கொஞ்சம் எப்பவுமே ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. இனிமே போக போக தான் நம்ம ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியும். யார் ஒரு தற்போதைய தகவலும் வந்திருக்கு. அது உங்களுக்கு ஒரு இதுவை தரக்கூடிய செய்தியா இருக்கலாம். இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய சீமாஞ்சல் தொகுதியில மகா கத்பந்தன் கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது அப்படிங்கிற தற்போதைய தகவலை பார்க்கிறோம். இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய சீமாஞ்சல் தொகுதியில மகா கத்பந்தன் கூட்டணி முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிற விவரத்தையும் நம்ம பார்க்கிறோம். இனியன் அதுதான் இப்போ சீமாஞ்சல் பகுதி என்பது உங்களுக்கு நேபாளத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி, அதாவது வட பீகார்னு சொல்லலாம். அங்க இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. கிழக்கு பீகார்ல இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. அது மாதிரி சென்ட்ரல் பீகார்லயும் இந்தியா கூட்டணி வலுவாக, மேற்கு பீகார்ல மட்டும் தான் பாஜக வலுவாக இருக்கு. அப்போ உங்களுக்கு பொறுத்திருந்து பார்க்கணும் தான் என்னுடைய பாயிண்டா இருக்கு. இது ரெண்டாவது தபால் வாக்குகள் தான். இன்னும் இவிஎம் மிஷினை திறக்கல, அதுல எவ்வளவு வாக்குகள் வரும் தெரியல. நம்ம இன்னொரு அரை மணி நேரம் கழித்து தான் நம்ம உறுதியான விஷயங்களை பேச முடியும். இப்ப இவிஎம் வாக்குகளும் என்ன தொடங்கிட்டாங்க. தபால் வாக்குகள் கடைசி 2 சுற்றுகளில் எண்ணப்படும் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜர் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கறது தேர்தல் ஆணையமும் அறிவிச்சிருந்தது. அதுதான் நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவும் பதிவு பண்ணாங்க. பேசலாம். சூர்யா, எப்படி பார்க்கிறீங்க தற்போதைய ட்ரெண்ட்ஸ்? ஏர்லி ட்ரெண்ட்ஸா இருந்தாலும் வந்திருக்கக்கூடிய நம்பர் 87 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 56 என்டிஏ, 29 மகா கத்பந்தன். எங்களுடைய ப்ரெடிக்ஷனான 160 நோக்கி போயிட்டு இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய இந்த ரீஜன் வைஸ் பார்த்தா கூட எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கிறது இப்போ தெரியுது. இப்போ வெறும் ஒரு 25 நிமிட வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணிக்கை தான். பட் நான் மீண்டும் மீண்டும் சொல்வது போல தேர்தல் துவக்கத்திலிருந்தே எங்களுக்கு ஆதரவான ஒரு அலை தான் பீகாரில் வீசிக்கொண்டிருந்தது. இரண்டாவது, ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஓட் சோரி கேம்பெயின்னு அது ஃப்ளாப் ஆனதுனால தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளவில்லை அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினரே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான். பிஜேபிக்கு நீங்கள் இரண்டாவதாக வந்துருங்க. காங்கிரஸ் மாநில தலைமை பலமுறை அவரை அழைத்ததாகவும் அவர் வரவில்லை என்பதாகவும், தேர்தல் முடிவு இப்படி தான் இருக்கும், நம்ம போய் நிறைய அங்கே பிரச்சாரம் பண்ணி இன்னும் கெட்ட பேர் ஏன் வாங்கிக்கணுன்றதுனால அவர் தேர்தல் களத்திலிருந்தே ஒதுங்கியதாகவும் பேச்சுகள்லாம் இருக்கு. இப்போ அதெல்லாம் நிரூபிக்கக்கூடிய வகையில் தான் தேர்தல் முடிவுகளும் இருக்கு. அதனால இந்த தோல்வியை அவர்கள் ஏற்கனவே யூகித்து விட்டனர். ஆனால் தேர்தல் ஆணையம் மீது பழியை போட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாமா அப்படின்ற ஒரு யோசனையில் இருக்காங்க. அது எதுவுமே நடக்காது அப்படின்றது தான் இன்னைக்கு. ஓகே சாமிநாதன், நீங்க என்டிஏவினுடைய அந்த சீட் ஷேரிங் பத்தி பேசும்போது இந்த முறை ஜேடியும் பிஜேபியும் ஒரு ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வரக்கூடிய முன்னணி நிலவரங்களும் அதை தான் காட்டுது. 26-26 மொத்தமுள்ள 61 தொகுதிகளில் ஈக்குவலா 28-26 அப்படிங்கிற அளவுக்கு தான் அவர்களுடைய முன்னணி நிலவரமும் கூட வருது. நிச்சயமா அது ஒரு டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் அப்படின்னு தான் அதை தொடர்ச்சியாக பார்க்கப்பட்டுச்சு. அதனுடைய இது பாஜகவுக்குமான ஒரு பிளஸ் தான். இது நீங்க பாத்தீங்கன்னா 2024-25 மட்டும் பீகாருக்கு 16 லட்சம் கோடி நிதி கொடுத்தாங்க. 25-26 மட்டும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி 58,900 கோடி பட்ஜெட்ல நிதி ஒதுக்குறாங்க. நம்மளாம் கேட்டோம் தமிழ்நாட்டில எல்லாம் இது மத்திய பட்ஜெட்டா பீகாருக்கான பட்ஜெட்டா அப்படின்லாம் பெரிய விவாதங்கள்லாம் எழுந்துச்சு. அதெல்லாம் இந்த தேர்தலில் எதிரொலிச்சிருக்கலாம். அந்த மக்கள் அந்த மாநில மக்கள் ஒரு வளர்ச்சியை எதிர்பார்த்து இருந்திருக்காங்க. அதை பாஜக ஓரளவு கொடுத்திருக்காங்க. அப்ப பாஜக என்ன செய்வாங்க? கதிகார் தொகுதியில தர்கிஷோர் பிரசாத், பாஜகவினுடைய தர்கிஷோர் பிரசாத் முன்னணியில் இருக்கிறார் கதிகார் தொகுதியில அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அப்ப நிச்சயமா அப்ப பாஜக என்ன நினைப்பாங்கன்னா, நிதிஷ்குமாரோட ஆட்சிக்கு மட்டும் கிடைத்த வெற்றி இல்லை இது. பாஜக தங்களோட மத்திய அரசுல மத்திய பட்ஜெட்ல இருந்து ஒரு பெரும்பகுதியை பீகார் மாநிலத்துக்குள்ள ஒதுக்குனாங்க. அவர்களோட ஒரு செயல் திட்டங்களில் ஒன்றா பீகார்ல எதிர்காலத்தில் இப்ப ஏற்கனவே அவர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தான் இருக்காங்க. நீங்க இன்னொன்னு பார்த்தா பீகார்ல முதல்வராகத்தான் நிதிஷ்குமார் இருந்தார். அமைச்சரவையில் அவரை விட அதிகமான அமைச்சர்கள் இன்னைக்கு பிஜேபி தான் ஏற்கனவே இருந்தாங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல பார்த்தா அவர்கள் இந்த முறை சரிசமமாக வந்தாலும் அந்த நிதி பகிர்வை அதிகமாக கொடுத்தது, அந்த வெற்றிக்கு அடித்தளமிட்டது யாரு அப்படிங்கிற பல்வேறு வகையான கேள்விகள் வரலாம். வருகிறதனுடைய பின்னணியில தான் நான் சொல்றேன், அவர்கள் முதல்வர் வேட்பாளரை அறிவிக்காதனுடைய பின்னணியும் அதற்கு பின்னால தான் இருக்கு.